தொப்பை வர நல்லா போட்டிச்சு. இதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணியே அவனு மக்களே, இல்லைன்னா நம்ம நிலமை ரொம்ப பெருத்தான மாதிரி ஆயிரும். அதனால எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னடா கை ரொம்ப வலிக்குது, இந்த சிங்க டாட்டு போட்ட கை என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இருங்க கீழே போய் பார்க்கலாம். அட சிங்கம், டேய் தம்பி என்னடா பண்ணுறா இங்கே? என்னாச்சு உனக்கு சிங்கம்? இவன் நம்ம ரொம்ப நாள் ஃப்ரெண்டு மக்களே. ஜாக், என்னோட குட்டி பசங்களை ஒரு மொட்டை மண்டைய சுட்டு அவன் கடத்திட்டு போயிட்டான்டா ஜாக். நீ தான்டா என்னோட 2 குட்டி செல்லத்தை காப்பாத்தி கொடுக்கணும் ஜாக். அட சிங்கம், உனக்கு அசிங்கமா இல்லை? குட்டி பசங்களை தொலைச்சிட்டு உக்காந்துருக்குறேன். சரி ஓகே, உங்கள் 2 குட்டி பசங்களை நான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். மச்சான் ஏறா டே. இன்னைக்கு நம்மளோட சிங்கக்குட்டியோட சின்ன குட்டியை நம்ம காப்பாற்றி ஆகணும்டா. எவனாக இருந்தாலும் சரி, அந்த குட்டி எங்கே இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 குட்டிஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஸோ நம்ம அவங்க அம்மாட்ட கொடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன் ஆக்சுவலாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஆக்சுவலாக ஒயிட் கலர் வேன் மக்களே. எங்கேயாச்சும் கண்ணில் பட்டா சொல்லுங்கள். ஆஹா இங்கே தான் சுற்றிட்டு இருக்குதா? ஓகே ரைட்டு மக்களே. இந்த ஒயிட் கலர் வேனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மடையன் தப்பிச்சு அந்த கடத்தி போயிட்டு இருக்கிறான் குட்டிஸை. ஸோ இப்போ எப்படி அவன் ஜட்டி அவுத்துட்டு எப்படி குட்டிஸை எப்படி காப்பாற்றி எடுத்துகிட்டு வரான்னு மட்டும் பாருங்க. ஆஹா இவனை வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பண்ணிகிட்டே தான் மக்கள் இருக்கான். அவனை புளிய முடியல. ஸோ அவ்வளோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பாலைவனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலையே. ஓ மை காட், இந்த ஊரா? ஓ ஷெட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் மக்களே. ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொலகாரம் மட்டும்தான் இருப்பானுங்க. ஸோ இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா அவன் கடத்திட்டு வந்து நேராக வேனை உள்ளே கொண்டு போயிருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. பட் இருந்தாலும் சிங்கம் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு மக்களே. ஸோ அவனோட குட்டீஸை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். ஸோ வாங்க களை இறங்கிடலாம். டேய் ஒழுங்கு மரியாதையாக வழி விட்டுரு. நான் அந்த வேனை போய் பார்த்தே ஆகணும். அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸ் இருக்குது. தொப்பி போட்ட மாட்டியா? எவனாவது உள்ள போக முடியாதோ? என் மேல கையை வச்சா தாண்டா உள்ள போக முடியும். அடே கையும் வைப்பேன் காலும் வைப்பேன்டா. இப்போ அடிக்கிற அடியில் தொப்பை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடி வாங்க போகிறானுங்க மட்டும் பாரு. டே என்ன தைரியம் தான் சிங்கத்தோட குட்டியை கடத்தி வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிருப்பீங்க. ஏண்டா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. இப்போ பாடுற அடிக்கிற அடியில் மண்டையெல்லாம் பிறந்து வெளியே தக்காளி சட்னி வருதா இல்லையான்னு பாடுறா. டே அவன் வாடா ஏன்டா அவன் பின்னாடி அடிக்குது, முன்னாடி அடிச்சுட்டு அவனை பின்னாடி வந்து அடிக்குது. இருக்குடா ஒருத்தரும் அடிக்கடா. டே ஏன்டா டே இருக்குடா வலிக்கிற அப்பா சாமி அப்பா டே வலிக்கிறா அப்பா. ஐயோ இவனுங்க அடிக்கிற அடியில் தாங்க முடியாது போல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடலாம் வாங்க. ஆஹா இங்கே பாருங்க வேன் இங்கே தான் இருக்குது. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ வேனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம குட்டீஸை போய் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஆஹா அங்கே ஒரு குட்டி இருக்கு. குட்டிச்சலாம் என்னாச்சு? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்கே இன்னொரு குட்டி காணும்? எங்கே போயிட்டான் இன்னொரு குட்டி? குட்டி தங்கம் நீ பயப்படாத, மாமா நான் பார்த்துக்கிறேன். ஓகே ரைட் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியை இங்கே வச்சுருக்கானுங்க. ஸோ இன்னொரு குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டானுங்க மக்களே. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன், அவங்க வந்து வச்சுக்கிறேன் இருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியை எடுத்துகிட்டு நேராக இன்னொரு குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த குட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு பிளாக் கலர் வேனில் தான் வந்து போயிருக்கானுங்க. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டியை நம்ம நேராக அவங்க அம்மாட்ட போய் எடுத்துகிட்டு பத்திரமா கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு குட்டியை வந்து தேட போகலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பெரிய குட்டி என்கிட்ட போயிட்டு இந்த குட்டி லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிடலாம். ஸோ வாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லைனே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பம் முடிச்சு போயிட்டுருக்கு. ஸோ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லைன் பின்னாடியே போகலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக அதோட மோப்ப சக்தியை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டியும் கண்டுபிடிச்சிரும். ஸோ அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியை நம்ம திருப்பி ரிகவர் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மாப்பம் முடிச்சு போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அது கூடயே சேர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இது எங்கே போகுதுன்னு எனக்கே தெரில. இன்னொரு குட்டி எனக்கே தெரில எங்கே இருக்குன்ட்டு. மாப்பம் முடிச்சு நேராக போயிட்டே இருக்குது. எங்கே போகுது? ஓ மை காட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சிங்கம் போயிட்டுருக்கு மாப்பம் முடிச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இங்கே தான் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டியும் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரை நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பழைய பாலடைஞ்ச பில்டிங் இது. ஸோ வாங்கி என்ன இருக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரில. ஆஹா ஸோ அதே வேன் தான் மக்களே. ஸோ இந்த வேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு போயிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஸோ எங்கே சில குட்டி இருக்கடையே தங்கம்? ஆஹா இங்கே பாருங்கள். அடப்பாவீங்களா நாசமாக பண்ணுவீங்களே. டே கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருக்கீங்களாடா ஒரு குட்டி தங்கத்தை. ஸோ இப்போ வாங்க நம்ம 2வது குட்டி தங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியை வந்து நம்ம இந்த கேஜ்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி நம்ம வந்து போயிடலாம் வீட்டுக்கு. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா ஆளுங்க எவனும் இல்லை. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு டக்குன்னு போயிடலாம் வாங்க.
ஆஹா என்னடா வெடி இத்தனை கார் நிற்கிது. ஆஹா பொறுமை ரொம்ப சொதிக்கிறானுங்கடா. டேய் ஒழுங்கு மரியாதை நவுந்துருங்கடா, இல்லைனா என்ன அடுத்த ஒரு செகண்டில் நடக்கும்னு தெரியாதா. பிளாஸ்ட் ஆயிரும் எல்லாரும். பார்க்குறீங்களா டே, ஒரு சிங்கம் அடிச்ச ஒன் டைன் வெடிடா பார்க்குறியா. டேய் பாருங்கடா, இப்போ இங்கே பாருங்க, சும்மா குண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சொருள கார் கீரல் நொறுங்கி பயப்பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆகிட்டானுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இங்கே இருக்கிறானுங்களா 2 பேர், இதை இவனுங்களை முடிச்சு கட்டிடலாம் வாங்கடா. டே இது மேலே எத்தனை பேர் வந்தாலும் சரிடா, அவ்வளோதான்டா, அம்பிட்டு தான்டா. ஸோ முடிச்சா போடுவேன். சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆகிடுச்சு. சரி குட்டிச்சங்கம் தம்பி வாடா தம்பி, டக்குன்னு வேனில் வந்து ஏற்கடா. அடுத்தது எத்தனை பேர் வரணும்னு தெரியலடா. புல்லட்டு வேறு காலிடா. வாங்கடா சல்ல குட்டிகளா வாங்கடா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா வேன் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு மக்களே. ஸோ வாங்க நம்ம பற்றி வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் மக்களே. ஸோ வீட்டில் போயிட்டு நம்ம சிங்கத்தை வந்து பத்திரமா வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே சிங்கத்தை எங்கேயும் தொலைவோட வேணாம். ஸோ வீட்டிலே வச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே எவனாலையும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது மக்களே. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃப் ஹவுஸாக நம்ம கொஞ்ச நாள் இருக்க வைக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து வந்து நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா முடிஞ்சு வச்சுரும் எல்லா வேலையும். ஸோ இப்போ நிம்மதியாக இருக்கலாம். ஆஹா ஸோ இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், பட் பின்னாடியே ஆப்பு காத்துட்ருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ மாப்பம் பிடிச்சி போலீஸ்லாம் வந்துட்டானுங்க வீட்டுக்கு முன்னாடி. ஸோ யான்னு கேட்டிங்கன்னா நம்ம வைல்டு அனிமல்ஸை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஸோ டாகு கேட்டு வேணால் வளர்க்கலாம், தவிர இந்த மாதிரி லயனு டைகர்லாம் வளர்த்தக்கூடாது. அதனால் வந்து போலீஸ்காரனுங்க வந்து வீட்டை சுற்று போட்டானுங்களே. ஸோ என்ன பண்ணுறதுக்கு உண்மையாக புரியலையே. சரி ஓகே ரைட்டு மக்களே. ஸோ நம்ம போலீஸ்காரன்ட்ட கொடுத்தா ஜூவில் போய் அடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லேருந்து எப்படி ஒன்று தப்பிக்க வச்சு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் மட்டும் நம்மளை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வச்சுட்டு ஸோ நம்ம பெரிய சிங்கத்தை வந்து நம்ம காட்டில் விட்டுறலாம். ஸோ அப்புறம் குட்டீஸ் வளர்ந்த வாட்டி நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சிங்கத்தோட விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சிங்கத்தை நம்ம வந்து எப்படியோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் விடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டில் போய் விடணும் மக்களே. பட் இந்த போலீஸ்காரனை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லைனை வந்து ஜூவில் விட மாட்டோம். ஏன்னா ஜூவில் விட்டால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இதே காட்டில் விட்டால் வந்து சிங்கம் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியோன்னு போலீஸ்லேருந்து தப்பிச்சாகணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் செம்ம ஸ்பீடில் இப்போ வேனை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ பட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பின்னாடி துரத்திட்டு வரானுங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ 2 பக்கமும் லாக் பண்ணிட்டானுங்களே. ஓ மை காட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செம்மையாக லாக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆஹா இங்கே 2 காரு பின்னாடி ஒரு 10 போலீஸ் ஓடிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ பாருங்கள் ஆட்டம் காமிச்சு எப்படி எஸ்கேப் ஆகிறோன்னு மட்டும் பாருங்கள். டே நாளா எவ்வளோ பெரிய டிரைவரு. இப்போ பாடுறா டே, இந்த பக்கம் லெஃப்ட்டில் இன்ட்ரிகேட்டு போட்டு ரைட்டில் திரும்பி போகிறோம் பாடுறா. ஸோ ஓகே மகிழே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் காமிச்சதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு நழுவி நம்ம வந்து நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் விட்டுட்டு நம்ம டாட்டா பை பை சொல்லிடலாம். ஸோ டாட்டாடா சிங்கம். ஜாக் ரொம்ப நன்றி ஜாக். நான் போயிட்டு வரேன், என் பசங்களை நல்லா பார்த்துக்கோ.